அனைவருக்கும் வணக்கம். நாம வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நம்ம வாழ்க்கை பயணத்தின் இலக்கை நோக்கி பயணிக்கும் போது இந்த விதமான பிரச்சனைகள் நம்மளை குறைந்த வேகத்தில் போகிறதுக்கும் தடையை ஏற்படுத்துவதற்கும் நாம அது ஒரு காரணமா நினைக்கிறோம். உண்மையிலே பாத்தீங்கன்னா அது நம்ம இலக்கை அடைவதற்கோ தடை செய்வதற்கோ அந்த பிரச்சனைகள் வரல. பட் இருந்தாலும் நம்ம அப்படி நினைச்சு துவண்டு போயிடுறோம். நம்மளை யாராவது திரும்ப ஒருத்தர் புஷ் பண்ணி விட வேண்டும், இல்லை அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி சமயத்துல நம்ம எப்படி அந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அந்த தீர்வு உங்களிடத்திலே இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு கொஞ்சம் மன அமைதியோடும் அந்த பிரச்சனையை நோக்கும் போது அதை அணுகும் போது கண்டிப்பா அந்த தீர்வு கிடைக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான திறவுகோல் என்னன்னா, பிரச்சனையை கண்டு துவண்டு விடாமல் நம் இலக்கை அடைவதற்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிரச்சனை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு சால்வ் தட் ப்ராப்ளம் அண்ட் ஃபைண்ட் த டெஸ்டினேஷன், the way to destination. நம்ம இலக்கை அடைவதற்குரிய பாதையை கடவுள் இந்த பிரச்சனை மூலமா காண்பிக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். அப்ப அந்த எண்ணத்தோடவே நம்ம இலக்கை நோக்கி போகும்போது ஒரு பிரச்சனை வருதுன்னா, அப்ப இந்த இலக்குல எப்படி போனா சரியா வரும்ன்றத ஒரு பிரச்சனை மூலமா நம்மளுக்கு கடவுள் அதை காமிக்கிறார். எந்த விதமான பிரச்சனையாக இருக்கட்டும், இலக்குக்கு சம்பந்தம் உள்ள பிரச்சனையா இருக்கட்டும், இலக்குக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனையா இருக்கட்டும், பிரச்சனைன்னு வந்தாலே அதை நம்ம வழிநடத்துவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பாக கருதி அந்த பிரச்சனையை அணுக வேண்டும். கருதி இல்லை, அதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம அதை ஒரு நிமிஷம் புரிந்து கொண்டு அதை அணுகும் போது அதற்கு தேவையான சொல்யூஷன்ஸ் நல்லபடியா கிடைக்கும். உங்க இலக்குக்கு அடைவதற்கான வழிகாட்டியாகவும் அந்த பிரச்சனைகள் இருக்கும். மேலும் இந்த மாதிரி அனுபவமுள்ள கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் தருண். நன்றி.